வணக்கம். ஏப்ரல் 17ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விடுமுறை. ராமநவமியை முன்னிட்டு இன்னைக்கு விடுமுறை. நேற்று ஏப்ரல் 16ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 4468 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2040 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: டாடா கம்யூனிகேஷன்ஸ், ஏஞ்சல் ஒன், ஐசிஐசிஐ லொம்பார்ட், ஜஸ்ட் டயல். பத்தாஞ்சலி தவறான விளம்பரங்களை பயன்படுத்துகிறாங்கன்ற கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்தது தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பாலகிருஷ்ணா மற்றும் பாபா ராம்தேவ் கம்பெனியை சார்ந்தவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த மன்னிப்பை ஏற்கல. பப்ளிசிட்டி பண்ணுறீங்கன்ற குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. அடுத்த ஹியரிங் இப்போ நடந்திருக்கு. என்டிடிவிலேருந்து புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறுவனத்திற்கும் பாபா ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ணாவுக்கும் அலோபதி மருந்து குறித்து தவறாக பேசக்கூடாது அப்படின்ற ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி அடுத்த ஹியரிங் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். இந்த வழக்கை யார் தொடர்ந்து இருக்கிறாங்க? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் போட்ட வழக்கு தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி செய்தியில். தங்கத்துடைய விலை வரும் நாட்களுக்கு அதிகரிக்கும்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் யார் சொல்லியிருக்கிறாங்க? சிட்டி நிறுவனம் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வரும் நாட்களில் தங்கத்துடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கிய காரணம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். எவ்வளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? அடுத்த 6லிருந்து 18 மாதத்தில் 25% தங்கத்துடைய விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிட்டி அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க 18,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. எஃபிஓ வழியாக, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வழியாக. இது நம்ம முன்னே பார்த்தது தான். ஏப்ரல் 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த எஃபிஓ முடிவடையுது. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 10 ரூபாய் லோவர் பேண்ட், 11 ரூபாய் அப்பர் பேண்ட். மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிற புது அப்டேட் என்னன்னா, ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ், ஃபிடெலிட்டி, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வோடஃபோன் ஐடியாவோட எஃபிஓவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. உறுதி செய்யலை. அதே நேரத்தில் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, 5400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வழியாக. 60 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யார் யாருன்ற பட்டியலை அந்த செய்தியில் வெளியிடலை எக்கனாமிக் டைம்ஸ். பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் முன்னவே நாம் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோங்க. அதானி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்தபோது, அதானி ஸ்டாக்ஸ் கீழே போன போது இந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் உள்ளே வந்தாங்க. பெரிய அளவில் அதானி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்திருந்தாங்க. அதில் இப்போ பெரிய லாபத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 4 மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போ மார்ச் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை கம்பெனி வெளியிட்டு இருக்காங்க போல தெரியுது. டிசம்பர் குவார்ட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 11.5% ஸ்டேக் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் பத்தாஞ்சலி ஃபுட்ஸ்ல வைத்திருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கனரா பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஃபிட்ச் வந்து அவங்களுடைய ரேட்டிங்கை முன்ன என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கொடுத்துருக்காங்க, BBB-. இது லாங் டேர்ம் இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங். அவுட்லுக் ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க 2 நிறுவனத்திற்கும். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி நிதியாண்டு 2025 6.8% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.3%. ஆனால் ஆர்பிஐ என்ன கணிச்சிருக்கிறாங்க? நிதியாண்டு 2025 இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 7% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 கிரைசில் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 738 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 138 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% விழுந்திருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து 97 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்? இப்போ வந்து இது ரிக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. கான்ட்ராக்டில் இன்னும் கையெழுத்து இடலை அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்.
டைனோகான் சிஸ்டம்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நபார்ட் கிட்ட இருந்து, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து 233 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைனோகான் சிஸ்டம்ஸ். ஐடிகான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. HCL டெக்னாலஜிஸ் கிட்ட இருந்து 2வது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு HCL டெக்னாலஜிஸ் கிட்ட இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2வது கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கானது. கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் கேப்லன் ஸ்டெரைல்ஸ் லிமிடெட். அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கண் பிரச்சனை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஃபண்ட் ரைசிங்கை பண்ணியிருக்கிறாங்க. ரேகா ஜுன்ஜுன்வாலா, பிரபல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய மனைவி, அவங்க வந்து சில ஸ்டாக்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். மார்ச் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வெளியிடப்பட்டிருக்கு. அதுவும் டிசம்பர் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒப்பிட்டு 4 ஸ்டாக்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எந்தெந்த ஸ்டாக்ஸ்? ராகவ் ப்ரொடக்டிவ் என்ஹான்சர்ஸ் 0.1% குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 5.1% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸில் 0.3% குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் இறுதியில் 1.6% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. கனரா பேங்க்ல 0.6% ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் இறுதியில் 1.5%. என்சிசியில் 0.6% குறைச்சிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் இறுதியில் 12.5% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க NCLTயில் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. சோனி வந்து அந்த மேர்ஜர்லேருந்து பின் வாங்கிட்டாங்க. அந்த மேர்ஜரை நடத்தி ஆக வேண்டும் அப்படின்னு NCLTயில் வழக்கு முன்ன பதிவு செய்திருந்தாங்க. இப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த வழக்கை பின் வாங்குறாங்க, வாபஸ் வாங்குறாங்க. அவங்க மேர்ஜர்லேருந்து பின் வாங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். பிசி ஜுவல்லர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 1500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா பெரும்பாலும் கம்பெனி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூவை அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம்னா நாம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஒரு டெண்டரில் அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக திகழ்கிறாங்க. இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்கான டெண்டர் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தில். இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா நிறுவனம் ஏப்ரல் 24ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஜாய் இ பைக்ஸ்னு ஒரு எலக்ட்ரிக் 2-வீலர் பிராண்டையும், ஜாய் இரிக் அப்படின்ற 3-வீலர் எலக்ட்ரிக் 3-வீலர் பிராண்டையும் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் மார்ச் மாதத்தில் எவ்வளவு சேல்ஸ் நடத்தியிருக்கிறாங்க? மார்ச் 2024 3800 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இது எலக்ட்ரிக் 2-வீலர்ஸில். எலக்ட்ரிக் 3-வீலர்ஸில் 16 யூனிட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் 2023 போன ஆண்டில் 3744 2-வீலர்ஸாக விற்பனை செய்திருந்தாங்க. பிப்ரவரி மாதத்தில் 2018 2-வீலர்ஸ் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸாக விற்பனை செய்திருந்தாங்க. முழு நிதியாண்டு 2024 26,996 எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி. ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு பல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஞ்சஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர், அதோடைய மதிப்பு 30 கோடி ரூபாய். 3 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் இது. ஐடிசி மற்றும் ஹோட்டல் லீலா இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டாக இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கு. என்ன பின்னணின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஐடிசி வந்து ஹோட்டல் லீலாவில் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஹோட்டல் லீலா வெஞ்சர் லிமிடெட்ல மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஐடிசியுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மீதான அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல் லீலாவில்? 7.9%. ஆனால் இதே 2017ஆம் ஆண்டில் 11.8% ஸ்டேக் வந்து ஐடிசி வந்து ஹோட்டல் லீலாவில் வைத்திருந்தாங்க. அது அப்படியே 7.9% குறையுது. ஷேர்ஸை விற்பனை செய்தாங்களா? இல்லை, ஷேர்ஸை விற்பனை செய்யலை. விற்பனை செய்யாமலே டைல்யூட் ஆயிருக்கு. அது எப்படி டைல்யூட் ஆயிருக்கு? இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஐடிசி. எப்படி டைல்யூட் ஆயிருக்கு அப்படின்னா, ஜேஎம் ஃபினான்ஷியல் ஆர்க்கு கிட்ட கடன் இருக்கு ஹோட்டல் லீலாக்கு. கிட்டத்தட்ட 275 கோடி ரூபாய் கடன் இருந்திருக்கு. அந்த கடனை வந்து அப்படியே ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றுறாங்க. 26% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இப்போ இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் ஆர்க்கு போகுது. இவங்களுக்கு
26% ஈக்விட்டி ஷேர்ஸ் வரும்போது ஐடிசி கைவசம் இருந்த அந்த ஸ்டேக் வந்து டைல்யூட் ஆகுது. அவங்க விற்பனை செய்யாமலே 11% 7.9% அப்படியே குறைஞ்சது. ஸோ இது ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்திருக்கிறாங்க. பின்ன பார்க்கலாம் ஏன் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறாங்கன்றது. 2019 ஆண்டில் ஹோட்டல் லீலா வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸை நடத்த இருக்கிறாங்க. அதோடைய பாகமாக அவங்களுடைய ஹோட்டல்ஸ் சென்னை, பெங்களூரு, டெல்லி, உதய்பூரில் இருக்கிறத விற்பனை செய்வதற்கு முடிவு செய்கிறாங்க. யார் வாங்குறதுக்கு உள்ள வராங்க? ப்ரூக்ஃபீல்ட் பிரபல நிறுவனம், அவங்க உள்ள வராங்க. இந்த டீலுடைய மதிப்பு 3950 கோடி ரூபாயா இருந்தது. ஐடிசி வந்து இப்போ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க செபி கிட்ட போறாங்க. செபி வந்து இந்த டீலை இப்போதைக்கு நிறுத்தியும் வைக்கிறாங்க. என்சிஎல்டி கிட்டையும் போறாங்க ஐடிசி. ஆனால் என்சிஎல்டி அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விதியை காரணம் காட்டியிருக்காங்கன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேஸ்க்கு கொண்டு வந்து ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் ஐடிசி சொன்ன குற்றச்சாட்டு உள்ள வருது. ஏன்னா முன்ன வந்து 11.9% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த டைல்யூஷனில் கிட்டத்தட்ட 8% அது மாறுது. இந்த டைல்யூஷனை வேணுன்ட்டே தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ் செய்திருக்கிறாங்க. அந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட அவங்க கடன் எடுத்தது வந்து டைல்யூட் பண்ணி அவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்து ஐடிசி இது வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு என்சிஎல்டியில் வழக்கு பதிவு செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதுதான் ஒரு குற்றச்சாட்டாக ஐடிசி வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து எஸ்ஏடிக்கு போகுது, செக்யூரிட்டிஸ் அண்ட் அப்பெலட் ட்ரிபியூனல். அவங்க அந்த டீலுக்கு அனுமதி வழங்கிடுறாங்க. இப்போ இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் என்சிஎல்டி ஐடிசியோட பெட்டிஷனை ஏற்றுக்கிறாங்க. ஏன் திடீர்னு ஏற்றுக்கிறாங்க? அந்த விதியை மாற்றுறாங்க போல தெரியுதுங்க. 10% இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வழக்கை பதிவு செய்ய முடியும் அப்படின்றத அவங்க மாற்றுறாங்க போல தெரியுது. என்ன மாதிரி சரி பார்க்க வேண்டும். அது மாற்றியதுனால தான் இந்த ஜனவரி மாதத்தில் என்சிஎல்டி வந்து ஐடிசியோடைய வழக்கை ஏற்றுக்கிறாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. ஐடிசியோடைய குற்றச்சாட்டு நாம் சொன்ன மாதிரியே முன்ன அந்த டைல்யூஷன் நடந்திருக்கு, அது ஒரு குற்றச்சாட்டு. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் பயன்பெறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த டீல் இந்த ப்ரூக்ஃபீல்ட் உள்ள வந்து இந்த ஹோட்டல்ஸை வாங்குறதுலையும் ப்ரொமோட்டர்ஸ் தான் பயன்பெறாங்க அப்படின்னு ஐடிசி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஐடிசி மணிக்கும் 300 கோடி ரூபாய் ப்ரொமோட்டர்ஸ், ஹோட்டல் லீலாவுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு ப்ரூக்ஃபீல்ட் வழங்குறாங்க ஐடிசி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த டீலுடைய மதிப்பு 3950 கோடி ரூபாய் கிடையாது, 4250 கோடி ரூபாய்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐடிசி. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காது, ஆனால் அதே நேரத்தில் ப்ரொமோட்டர்ஸ்க்கு 300 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த குற்றச்சாட்டை ஐடிசி வைத்திருக்கிறாங்க. சரி, ஹோட்டல் லீலா என்ன பதில் கொடுத்துருக்காங்க? என்சிஎல்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 300 கோடி ரூபாய் ப்ரொமோட்டர்ஸ்க்கு கிடைக்கிறது வந்து சில ட்ரேட்மார்க்ஸ், அசெட்ஸ் எல்லாமே தனியாக விற்பனை செய்கிறாங்க, காப்பிரைட் எல்லாமே. அதுக்காகத்தான் அந்த பணம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ப்ரூக்ஃபீல்டு முதல் முறையாக உள்ள வராங்க பிஸ்னஸ்க்கு, அவங்கள வழி நடத்துவதற்கான ஃபீஸும் சேர்த்து தான் 300 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி இந்த டீலை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் ஹோட்டல் லீலா என்ன சொல்லியிருக்கிறாங்க என்சிஎல்டிலனா, ப்ரூக்ஃபீல்டு உள்ள வந்தால் ஐடிசிக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும்னு ஐடிசி கருதுறாங்க. ப்ரூக்ஃபீல்டு உள்ள வராமல் இருப்பதற்காகத்தான் ஐடிசி இந்த டீலை எதிர்ப்பதாக ஹோட்டல் லீலா அவங்க தரப்புல இருந்து கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டேட்டா நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.